பரிசு எதுவும் இல்லையா? பரிசா? என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லையே. ஐயோ இல்ல, நானே சொல்லணும். சி, அப்பா இப்ப வேணாம்ப்பா. என்னடா செல்லம், ஏன்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்குருவோம். சரி சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க. ஓகே ஓகே, நான் ஊருக்கு போய் எங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வரேன். அப்புறம் நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிக்கிருவோம். ஓகே. பக்கத்துல இல்லாம எங்க போன நீ? நான் அசந்து தூங்கிட்டேனா? பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? மாமா மாவன் அருள்தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்ட்டு போனா அந்த பைய எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது. அவனை நம்பி நம்ம தங்கச்சியை வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு. ஆமா, அவனை பத்தி ஊருக்கே தெரியும். எத்தனையோ நல்ல மாப்பிள்ள வந்துச்சு, கட்டி கொடுக்கலானா நீங்க தான் கேட்கல. சரி விடு, நானே என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். பாய். வாங்க வாங்க. அண்ணா, நேத்து உதவி செஞ்சாருன்னு சொன்னனே, அது அவரா? இவர்தான். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி சொல்லி குறவை பிரிச்சிடாதீங்க. இந்தாங்க பிரசாதம். அவங்க குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க குடும்ப பேருக்கே அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன். தம்பி, எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எல்லாம் நார்மலா தாங்க இருக்கு. என்ன இங்க நிக்கிறீங்க? பழக்கம் தான் சார். பெரிய டாக்டர் சொன்னாரு உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு. ஆமா சார். நானும் என் தங்கச்சிக்கு 100 பவுன் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நல்ல மாப்பிள்ள கிடைக்கலையே. ஹலோ, இதோ வந்துடுறேன். உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி. பொண்ணெல்லாம் கிடைச்சது. கல்யாணத்துல எனக்கு தான் இஷ்டம் இல்ல. ஏன் தம்பி? கோயம்புத்தூர்ல நாங்க பெரிய நகை கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நகை வியாபாரம் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் ஆசை. எனக்கு இருக்க சொத்துக்கு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தம்பி? பெண்ணை தெய்வமா மதிக்கிறவேனா. எங்க வீட்டுக்கு வர மருமக குத்து விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்கணும். அப்பதான் வீடு லட்சுமி கலாச்சமா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்களும் எங்களை மாதிரியா இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் தம்பி. எங்க நான் ஒண்ணு சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? ஆ, நம்ம ராதாவை இந்த தம்பிக்கே கொடுத்துடலாங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே. எனக்கு ஓகே தம்பி. உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம். உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மொத்தம் ஐஸ்வர்யமே வரும்போது அடைச்சி வேணான்னு சொல்லுவாங்களா? நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். நல்லது தம்பி. அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே. சரி கொடுங்க. டேய் இவதான்டா. குடுடி குடி குடுடி குடுடி வரலாம். கைடி ஏய் குடுடி கைடி இல்லையா? ஏய் சீக்கிரம் ஏய் குடுடி ஏய் சீக்கிரம் டி குத்ரா ஏய் குத்ரா குத்ரா ஏய் குத்ரா ஏய் ஏய் குடி ஏய் போடா யாரவே ஏய் யாரே நீ போடா ஏய் போடா ஏய் மரியாதை போடா ஏய் டேய் வாடா ஓடிரலாம்.
மாத்திரை சாப்பிட தூங்கிட்டேன். உங்கள் அப்பா அம்மா போயிட்டாங்களா? ம், ஆமாம், நீங்கள் போகலையா? நானும் போயிட்டா உங்களை யாரு பார்த்துப்பா? இந்தாங்க இத குடிங்க. ம். இந்தாங்க எதுக்கு? அப்பா கொடுத்தாரு. உங்களுக்கு எத்தனை லட்சம் வேணும்னாலும் போட்டுக்கோங்க. ஆ? பணக்கார புத்தியை காமிச்சிட்டீங்க பார்த்தீங்களா? இத்தனை லட்சம் கொடுப்பேன் நினச்சா உங்கள் உயிரை காப்பாத்தினே. நானும் பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரங்க. ஒரு பொண்ணுக்காக என் உயிர் போனால் கூட சந்தோஷப்படுவேன் தவிர பணத்துக்காக இல்லைங்க. தயவு செய்து வெளியே போங்க. என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேனே தவிர உங்களை இன்சல்ட் பண்ணல. சாரி. ஆனால் பணத்தை கொடுத்துட்டு உயிரை விலை பேசுறது தாங்க வருத்தமாக இருக்குது. உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்காம நானும் எங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டோம். அட ஏங்க, கல்யாணமே நடக்காமல் தள்ளி போய்கிட்டு இருக்கு. அந்த கோயிலுக்கு வந்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்குன்னு சொன்னாங்க. வந்த இடத்துல உங்கள் உயிரை காப்பாற்றின பெருமையோட நான் செத்தா கூட கவலை இல்லைங்க. எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க? நானும் கல்யாணம் ஆனு தான் அந்த கோயிலுக்கு வந்தேன். நீங்க கிடைச்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆ? உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூங்க. உண்மையாக சொல்கிறீங்களா? உண்மையாதாங்க. உன் மனசு புண்படியாக பேசிட்டேன், சாரிங்க. காதலன் காதலி அடிச்சா கூட வலிக்காதுங்க. காதலுக்கு கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் தானே, நான் போயிட்டு வந்து தரேன். வா 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 வா. உன்னை பார்த்த பிறகுதான் போன உயிரே திரும்பி வந்துச்சு. கத்தி குத்த கூட தாங்கிட்டேன். ஆனா காதலை சொல்லிட்டு போயிட்டேன். ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல தெரியுமா? காதலை பற்றி உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? ஆ? எங்க வீட்லயா? ம்? காதலை பத்தியா? ம். ம்? என்ன சொன்னாங்களா? ஆ. ம்? ம். ம். ஓகே, சொல்லிட்டாங்க. ஆ? என்ன மாப்பிள? ஆ. என்னாச்சு உங்களுக்கு? கோயிலுக்கு போய் ராதா பேருக்கு அரசம் பண்ணிட்டு வெளியே வந்தேன். மாடு முட்டிருச்சு. ஐயோ, மாடு முடிச்சா? இப்ப எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. ஆ, எதுக்கு வர சொன்னேன்னா, ஆ. மாடு முட்டினதை எங்கள் அப்பா அம்மா சொன்னா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம்.